Very good morning, students. This is your English teacher from Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam. Yes, students, I welcome you today class. Today I have a wonderful all-time famous short story by Satyajit Ray, the famous icon of the Indian film history and also regarded as one of the best all-time favorite directors of world film industry. He is Satyajit Ray. He is one of the short story The Attic. Yes, students, let me introduce about Satyajit Ray. You see, here is the picture of Satyajit Ray of all different ages. Yeah, he is one of wonderful actor, director, film composer, music composer, filmmaker. Yes, here is a short note about Satyajit Ray. You see, the from Bengal, Indian film director, writer, illustrator, and music composer. Yes, and he was born he was born 2nd May 1921 and died 23rd April 1992. He is one of the greatest filmmakers of all time. பார்த்தீங்கன்னா உலகளவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்தியன் ஃபிலிம் மேக்கர் தான் நம்ம சத்யஜித் ரே. பாருங்கள், கிரேட்டஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆஃப் ஆல் டைம். His Pader Panchali is most famous in Indian film history. இந்திய திரைப்பட வரலாற்றில் இவரோட முதல் படமான பதேர் பாஞ்சாலி அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் நடந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் எல்லாத்துலேயுமே திரையிடப்பட்ட ஒரு இந்திய திரைப்படம் அப்படின்னா அது பதேர் பாஞ்சாலி தான். பல்வேறு சர்வதேச விருதுகளையும் வென்றிருக்குது. He secured 32 இந்தியன் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ். சத்யஜித் ரே பார்த்திங்கன்னா 32 நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த 32 நேஷனல் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு அவரோட ஃபிலிம்ஸ்க்காக. அண்ட் ஆல்சோ செக்யூர்ட் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத் ரத்னா இன் 1992 ஆஃப்டர் ஹிஸ் டெத்து. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா கூட 1992 இவரோட இறப்புக்கு அப்புறம் அவருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றது தான். இன்றைக்கு வரைக்கும் ஹீ இஸ் த லைப்ரரி, ஹீ இஸ் த introduction, he is the dictionary of Indian film history. You see, the second film personality after Chaplin to have been awarded an honorary doctorate by Oxford University. பாருங்கள், இந்த உலகத்திலேயே சார்லி சாப்ளினுக்கு அடுத்தபடியாக ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியால் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிம் பர்சனாலிட்டி அப்படின்னா அது நம்ம சத்யஜித் ரே தான். பாருங்கள், ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ்க்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. அதில் சாப்ளினுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட ஒரு ஆள் யாருன்னா நம்ம சத்யஜித் ரே தான். பாருங்கள், ஒன் ஆஃப் த டாப் 10 ஏஷியன் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஏஷியாவிலேயே டாப் 10 ஃபிலிம் மேக்கர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக சத்யஜித் ரேக்கு ஒரு இடம் உண்டு. த ஆட்டிக் ஸ்டோரி translated from the Bengal story செல்லக்கோதா. செல்லக்கோதா அப்படின்ற பெங்கால் கதையிலிருந்து நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிற பார்ட்டு தான் த ஆட்டிக் அப்படின்ற இந்த ஸ்டோரி. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ டேக் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரி, யூ காண்ட் லெஃப்ட் சத்யஜித் ரே. எஸ், ஹி இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐகான் ஆஃப் இந்தியன் ஃபிலிம் history, especially from Bengal. I can say he is a dictionary. His films are a library or dictionary to all the newcomers in the film industry even now. Yes, students, he is one of the famous story, The Attic. Let me explain the story. Yes, this is Unit 4, The Attic, written by Satyajit Ray. And let me say the meaning of the title, The Attic. Attic அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா room just below the roof. Room just below the roof. மேல் மாடி அறை. In Tamil we can say it is Paran, the Attic, Satyajit Ray. You see, there is an introduction. It is natural for human beings to make mistakes. When we realize our mistakes, we should try to rectify them. If you get a chance to rectify your mistakes or pay back for it,
what would you do and how would you correct it? Yes students, it is natural for human being to make mistakes. That is an universal truth and everyone can accept the saying. எல்லாருக்கும் உலகமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். It is natural for human being to make mistake. மனிதன் அப்படின்னு இருந்தான்னா அவன் தவறு செய்வது சகஜம். மனிதர் அப்படின்னாலே சில தவறுகள் செய்வது சகஜமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அதாவது தவறுன்னு செய்கிறவன் தான் மனிதன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. when we realize our mistakes, தப்பு பண்ணுறது மனிதனோட இயல்பு. ஆனால் அந்த தப்பை என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாம் என்ன பண்ணணும், உணரணும். we realize our mistakes, but whatever mistake we did, it is natural, but we have to realize we have done a mistake. நாம் தப்பு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு காலத்தில் நம்ம அதை ரியலைஸ் பண்ணணும். we should try to rectify them. பாருங்கள், மிஸ்டேக்ஸ் தட் இஸ் நேச்சுரல் அண்ட் யூ ஹாவ் டு ரியலைஸ். நாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதை ரியலைஸ் பண்ணிக்கணும், நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு. ரியலைஸ் பண்ணிட்டால் மட்டும் போதுமா? அண்ட் வி ஹாவ் டு ரெக்டிஃபை தெம். அந்த தவறு என்ன அப்படின்றத தெரிஞ்சு நாம் திருத்திக்கணும். அதுதான் மனிதனோட இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இஃப் யூ கெட் ஏ சான்ஸ் டு ரெக்டிஃபை யுவர் மிஸ்டேக், if you get a chance to rectify your mistake, அப்படி ஒரு சான்ஸ் நாம் பண்ண தப்பு தெரிந்துறதுக்கான திருப்பிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா, ஆர் பே பேக் ஃபார் இட். பே பேக் மீன்ஸ் ஃபீல் சாரி. நாம் பண்ண தப்பை நாம் உணர்றதுக்கான ஒரு டைம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாம் என்ன பண்ணுவோம், வாட் வுட் யூ டூ அண்ட் ஹவ் வுட் யூ கரெக்ட் இட். அப்போ இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நாம் என்ன செய்வோம், அந்த தப்பை நாம் எப்படி திருத்திக்குவோம் அப்படின்றது தான் இங்கே கேள்வி அப்படின்றது. such an wonderful introduction to the lesson. Yes, nature for human being to make mistakes, and we should never left the mistakes as it is, but once a time we have to realize the mistakes and we have to rectify them also. அதாவது நமக்குன்னு இருக்கிற தவறுகளை நாம் என்ன பண்ணிக்கணும், திருத்திக்கணும். இப்போ உணரணும், உணர்ந்து திருத்திக்கணும். இதுதான் மனிதனோட இயல்பு அப்படின்னு சொல்கிறாரு. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், the introduction also related to the theme of the story also. இந்த கொடுத்துருக்கிற இன்ட்ரடக்ஷன் இந்த தீமுக்கும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். You can quote the introduction as an introduction to our paragraph also. You see, Aditya and I were returning from the site of a new factory at Deodarkanch. ஆதித்யாவும் நானும், அந்த ஐ அப்படின்னு சொல்கிறது யாருன்னா நம்ம சத்யஜித்ரே. You can imagine I refers to the narrator. And who is the author here? Satyajit Ray is the author here. And you have to keep in your mind, I refers to the narrator. யார் இந்த கதையை சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஐ. மேபி அது சத்யஜித் ரேன்னு கூட இருக்கலாம். அப்போது சத்யஜித் ரேவும் அவரோட ஃப்ரெண்டு யார், ஆதித்யா. Aditya and I were returning from the site of our new factory from Deodarkanch. பாருங்கள், Deodarkanch அப்படின்ற இடத்துல இருக்கிற எங்களோட புது ஃபேக்ட்ரியிலே இருந்து அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு நானும் ஆதித்யாவும் தியோடர்கஞ்சிலேருந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே வந்துட்டுருக்காங்க, வி வேர் டிரைவிங் அலாங் த நேஷ்னல் ஹைவே 40, NH40யில் கல்கத்தாவுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க தியோடர்கஞ்சிலிருந்து. யார் ஆதித்யாவும் நம்மளோட நேரேட்டரும். அப்போது பாருங்கள், வி ஹேட் ரீச்டு எ பாயிண்ட்டு. அப்படியே ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா பயங்கர ஸ்பீடில் நல்லா காஸ்ட்லி ரிச்சாக ஒரு கார் அப்படி கிளம்பி போகுது. அதில் 2 பிஸ்னஸ் மேன், ஒன்று ஆதித்யா, இன்னொன்று நம்ம நேரேட்டர் 2 பேரும் அந்த நேஷனல் ஹைவேயில் போயிட்டுருக்காங்க. இப்போது ஒரு இடம் வருது அந்த ஹைவேஸில். வி ரீச்டு எ பாயிண்ட் வேர் த 2 roads bifurcated. பை மீன்ஸ் டூ. அப்போது நாங்கள் ஒரு இடத்துக்கு வரோம். அந்த இடத்துல வரும்போது 2 சைடில் 2 ரோடு கட் ஆகுது அப்படின்றது தான். தேர் இஸ் அ பாயிண்ட் வேர் த ரோட் பைஃபர்கேட்டட், விச் மீன்ஸ் டிவைடட் இன்டு 2. திடீர்னு ஒரு இடத்துல அந்த ரோடு அப்படி 2ஆக பிரியுது. எங்கே பிரியுது? இஃப் யூ drove 10 kilometers along the road that branched off to the right. பாருங்க, if we drove 10 kilometers along the road that branched off to the ரைட் சைடில் கட் ஆகி போகிற அந்த ரோட்டில் ஒரு 10 kilometers நாங்கள் அந்த ரோட்லேயே ட்ராவல் பண்ணோம். எந்த சைடு கட் ஆகிறது? ரைட்டில் கட் ஆகிற ரோட்லேயே ஒரு 10 kilometers ட்ராவல் பண்ணனா we would reach பிராம்பூர் அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் போகலாம் அப்படிங்கிறாரு. என்னது இது பிராம்பூர்? என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப்
ஆதித்யா. நம்ம ஸ்டோரியில் வர அந்த பிஸ்னஸ்மேன் ஆதித்யாவோட பிறந்த ஊர் தான் பிராம்பூர். அப்போது ஹைவேஸ்லேருந்து ரைட் சைட் கட் ஆகிற ரோட்டில் 10 கிலோமீட்டர்ஸில் இருக்குது பிராம்பூர். ஐ ஆஸ்க்டு ஆதித்யா. திடீர்னு நான் ஆதித்யாவை கேட்டேன். அப்படின்னா அந்த இடத்துல ட்ரைவ் பண்ணிட்டு வர்றது யார்? நம்மளோட நேரேட்டர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்த உடனே ஆதித்யா கிட்ட நான் கேட்டேன். ஐ ஆஸ்க்டு ஆதித்யா வெதர் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரீவிசிட்டிங் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் பர்த். அந்த இடத்துல வந்த உடனே காரை நிறுத்திட்டு, இப்படியா ரைட் சைடு 10 கிலோமீட்டர்ஸ் போனால் உன்னோட பிறந்த ஊர் வரும், அதுக்குன்னு நீ பார்க்குறதுக்கு உனக்கு விருப்பமாக இருக்கா? ஆர் யூ வில்லிங் டு ரீவிசிட்? போய் திரும்ப ஒரு எட்டு பார்த்துட்டு வரதுக்கு உனக்கு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நம்ம நேரேட்டர். ஐ ஆஸ்க்டு ஆதித்யா வெதர் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரீவிசிட்டிங் the place of his birth which he had left after he had passed the matriculation examination from the local school. பாருங்க, அந்த பிராம்பூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற லோக்கல் ஸ்கூலில் தான் நம்ம ஆதித்யா மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷனை முடித்தார். முடிச்சதுக்கப்புறம் then he moved to Calcutta to continue his higher studies. அப்போது பிராம்பூரில் மெட்ரிகுலேஷனை முடிச்சுட்டு உடனே கல்கத்தாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார் ஆதித்யா. எதுக்காக? தன்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக. அப்போது அந்த மெட்ரிகுலேஷன் வரைக்கும் +2 வரைக்குமே படித்த அந்த இடம் தான் நம்ம பிராம்பூர். அப்போது 12th படிக்கிற வரைக்குமே அந்த பிராம்பூர்ன்ற வில்லேஜில் தான் நம்ம ஆதித்யா இருந்திருக்காரு. ஆனால் இப்போ அவர் ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ்மேன். போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு ஆதித்யா கிட்ட கேட்டேன். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அந்த எஜுகேஷன் படித்த அந்த டைமிங்ஸு, whether it is in college or school, we won't forget those happy memorable days. என்றைக்குமே நம்ம மைண்டுக்குள்ளார இருக்கிற பசுமையாக இருக்கிற நினைவுகள் அப்படின்றது நமது குழந்தை பருவ நாட்களும் பள்ளி பருவ நாட்களும் கல்லூரி நாட்களும் அப்படின்றது தான். அப்போது அங்கே போய் நம்ம பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ஆதித்யா சொன்னால், when I left our ancestral house 29 years ago, 29 வருஷத்துக்கு முன்னாடி பிராம்பூரில் இருக்கிற என்னோட ஆன்சிஸ்ட்ரல் ஹவுஸ் அப்படின்னா அவங்களோட பாரம்பரியமான வீடு, இல்லைன்னா அந்த பழங்காலத்து வீடு. அப்போது 29 வருஷமாச்சு நான் அந்த ஊரை விட்டு, அந்த என்னோட சொந்த வீட்டை விட்டு வந்து. பாருங்கள், ஆன்சிஸ்ட்ரல் ஹவுஸ் 29 years ago. The house was almost 200 years old. நாங்கள் அப்போ வரும்போதே அந்த வீடு எவ்வளோ பழசாக இருந்தது? 200 years ஓல்டாக இருந்தது அப்படின்றது. அப்போது காலங்காலமாக அவர்களோட முன்னோர்கள் எல்லாம் அந்த ஊரில் தான் வாழ்ந்தாங்க. ஈவன் அவங்களோட வீடு 29 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு 200 வயசு ஆகியிருந்தது. பாருங்கள், ரீகலெக்டட் ஆதித்யா. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், that Brampur is the native village of Aditya, where he grew up and completed his matriculation examination, and there they owned a house, ancestral house, which aged 200 plus years. 200 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க அந்த வீட்டிலிருந்து நான் 29 இயர்ஸுக்கு அப்புறம் முன்னாடியே நான் வந்துட்டேன். ரீகலெக்டட் ஆதித்யா. I doubt if even the school building which may have undergone many changes. 29 வருஷம் ஆச்சா, எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நான் படித்த அந்த ஸ்கூல் பில்டிங் கண்டிப்பாக மே அண்டர்கான் மெனி சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இவர் படிக்கும்போது வெறும் காம்பவுண்ட் வால் இல்லாமல் இருந்திருக்கலாம், தென் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கலாம், பில்டிங்ஸ் நிறையா வந்திருக்கலாம். அப்போது 29 இயர்ஸ் அப்படின்ற போது டெஃபினெட்லி தேர் வில் பி சேஞ்சஸ். ஆதித்யா ரீகலெக்டட் அண்ட் வில் பி ரெகக்னைசபிள் எனிமோர். மறுபடியும் அதை திருப்பி பார்க்க நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாரு. ட்ரையிங் டு ரிவைவ் ஓல்டு சைல்ட்ஹுட் மெமரிஸ் மே ப்ரூவ் டிஸப்பாயிண்டிங். பழைய நினைவுகள் எல்லாம், ரிவைவ் மீன்ஸ் ரீவிசிட் ஆர் பிரிங் பேக் டு லைஃப். ரிவைவ் அப்படின்னு என்னதுப்பா? பிரிங் பேக் டு லைஃப். ஓல்டு சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தட் மே பி டிஸப்பாயிண்டிங். கண்டிப்பாக கொஞ்சம் நம்மளுக்கு டிஸப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா நாம் இருக்கும்போது இருந்த இடங்களெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கலாம், அங்கே இருக்கிறது இல்லாமல் போயிருக்கும், இல்லை திடீர்னு ஏதாவது வந்திருக்கலாம். அதனால் கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக தானே இருக்கும். வாட் we would do அப்படின்னு கேட்குறாரு ஆதித்யா. தென் one more thing, but he said
ஹி விசிட் டு விசிட் த டீ ஷாப் ஆஃப் நஜின் அங்கிள். ஆனால் ஆதித்யாவுக்கு ஒரு ஆசை, அந்த வில்லேஜில் போயிட்டு நஜின் அங்கிள் டீ கடைன்னு ஒன்று இருக்கும். இஃப் இட் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டட் மீன்ஸ் அலைவ், இன்னும் அந்த ஊரில் அந்த டீ கடை இருந்தால் போய் ஒரு எட்டு வேணால் நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம். அண்ட் ஹாவ் எ கப் ஆஃப் டீ தேர், போய் ஒரு டீ மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாமா அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போது தே decided to go to the Brampur where they wished to have a cup of tea in the Najin uncle tea shop if it is still there. இன்னும் அந்த டீ கடை அங்கே இருந்ததுன்னா வேணால் போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வி டுக் த டேர்னிங் டு த ரைட். இப்போ ரைட் சைட் டேர்ன் பண்ணுறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இருக்குப்பா? 10 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அண்ட் வி டிசைடட் டு டிரைவ் பிராம்போர் ஆஃப் விச் ஆதித்யாஸ் ancestors were once the ஜமீன்தார்ஸ். அந்த பிராம்பூர் அப்படின்ற வில்லேஜில் தான் ஆதித்யாவோட முன்னோர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஜமீன்தாராக வாழ்ந்து வந்தாங்க. அப்போது ஆதித்யா ஒரு ஜமீன்தார் ஃபேமிலியிலிருந்து வந்த ஒரு பிஸ்னஸ் மேன். அப்போ நேரேட்டரும் ஆதித்யாவும் நம்ம அங்கே கிளம்பி போகிறாங்க. ஆதித்யாஸ் ஃபாதர் ஹேட் லெஃப்ட் த ஆன்செஸ்ட்ரல் ஹோம் அண்ட் மூவ்டு டு கொல்கத்தா. ஆதித்யா தன்னோட பூர்வீகமான அந்த பரம்பரை வீட்டை விட்டுட்டு கொல்கத்தாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணார்? வேர் ஹி ஹேட் செட் அப் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ். தன்னோட சுய தொழில் ஒன்று அந்த இடத்துல கல்கத்தாவில் ஆரம்பித்தார். ஆஃப்டர் ஹிஸ் டெத்து, ஆதித்யாவோட அப்பா இறந்ததுக்கப்புறம் ஆதித்யா வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் இட். அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஆதித்யா தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் ஐ வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர். நான் அவனோட பிஸ்னஸ் பார்ட்னரும் அவனோட ஒரு சிறந்த நண்பனும் நான் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம நேரேட்டர். அப்போது திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஆதித்யாவும் அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னரும் தங்களோட பொது ஃபேக்ட்ரியிலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு ரோட் பாயிண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 10 கிலோமீட்டர்ஸ் போனால் தங்களோட பிறந்த வீடு வரும், ஆதித்யாவோட வீடு. அங்கே போகலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அங்கே போகலாம், பட் ஆனால் ஒரு டீ கடையில் போய் நம்ம டீ மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இப்போது தான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு போகிறாரு யார்? ஆதித்யா. 10 கிலோமீட்டர்ஸில். இட் வாஸ் த மந்த் ஆஃப் மகா, தட் இஸ் ஜனவரி டு பிப்ரவரி. இப்போது அந்த பெங்காலில் அந்த மந்தோட பேர் பார்த்திங்கன்னா மகா. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி டைம். பை த இங்கிலீஷ் கேலண்டர் த மிடில் ஆஃப் வின்டர், தட் வாஸ் த சீசன் அண்ட் தட் வாஸ் த மிடில் ஆஃப் த வின்டர். அந்த ஜனவரி டு பிப்ரவரியில் அந்த ஏரியா ஒரு வின்டர் சீசன் இருக்கும். பை மை வாட்ச் இட் வாஸ் 3:30 இன் த ஆஃப்டர்நூன். நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா என்னோட வாட்சில் ஒரு 3:30 டைம் ஆயிடுச்சு. மிடில் ஆஃப் த வின்டர் சீசன், ஜனவரி டு பிப்ரவரி மந்த்து, அந்த ஒரு அழகான ஒரு காலகட்டம். ஈவினிங் டைம் 3:30 ஆயிடுச்சு. த சன் வாஸ் ஷூட்டிங் மீன்ஸ் ஸ்மூத். ஆமாம், மார்னிங் சன் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், ஆஃப்டர்நூன் அப்படி தான் இருக்கும். ஈவினிங் சன் செட் ஆகிற டைம்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கும். அப்போ சன்லைட் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ரோடுனா போத் சைட்ஸ் ஆஃப் த ரோடு. அப்போது நாங்கள் போன அந்த ரோடோட போத் சைடு பார்த்திங்கன்னா பேடி ஃபீல்ட், பூரா அழகான நெல் வயல்களாகவே நிறைஞ்சிருந்தது. ஆஸ் ஃபார் as the eye could see. You see students, this is a wonderful idiom. அதாவது as far as the eye could see அப்படின்னா கண்ணு கிட்டின தூரம் வரைக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற அந்த வில்லேஜோட 2 சைடில், அந்த ரோட்டோட 2 சைட்லேயுமே கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் நெல் வயல்களாகவே தெரியுது. யூ இமேஜின் தட் இஃப் வி ட்ராவல் இன் த வில்லேஜஸ் ஆஃப் தஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட் யூ கேன் see த சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தஞ்சாவூர் அப்படின்னு அந்த சைட்லலாம் நம்ம வில்லேஜெலாம் பார்த்திங்கன்னா கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் வயல்வெளிகளாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது இந்த சீசனில். ஹார்வெஸ்ட் வாஸ் ஓவர் அண்ட் தேர் ஹேட் பீன் எ குட் க்ராப் தட் இயர். அறுவடை டைமும் முடிஞ்சிருச்சு, இந்த டைம் நல்ல அறுவடையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆஃப்டர் அபவுட் 10 மினிட்ஸ், 3:30 ஒரு 10 மினிட்ஸ் டைம் தான், 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டாங்க. வி கேம் டு த லோக்கல் ஸ்கூல். பிராம்பூர் ரீச் ஆகிட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிற அந்த லோக்கல் ஸ்கூல்கிட்ட வந்து கார் நிற்குது. பியாண்ட் த அயன் கேட்ஸ் வேர் த பிளேயிங் ஃபீல்டு அண்ட் 2 ஸ்டோரேடு. அந்த ஸ்கூலோட முன்னாடி இருக்கிற அயன் கேட்டை தாண்டி, இரும்பு கேட்டை தாண்டி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்டை தாண்டின உடனே என்ன இருக்குது அப்படின்னா 2 ஸ்டோரேடு.
2-storied ஸ்கூல் பில்டிங். அந்த அயன் கேட்டை தாண்டி போனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடி கட்டடம் ஒன்று ஸ்கூல் பில்டிங் ஒன்று இருக்குது. வி காட் டவுன் ஃப்ரம் த கார் அண்ட் ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட்டு. அப்படியே கார்லேருந்து இறங்கி அந்த ஸ்கூல் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அந்த ஸ்கூலில் தான் நம்ம ஆதித்யா completed his matriculation examination. I asked ஆதித்யா whether everything was still the same. நான் ஆதித்யா கிட்ட கேட்டேன், என்ன ஆதித்யா நீ படிக்கும்போது இருந்த மாதிரியே இப்போ இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். He replied that everything had changed. ஆதித்யா சொன்னார், ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி இந்த இடம் எல்லாம் நிறையா மாறி இருக்குது அப்படின்னு சொன்னார். அண்ட் அவர் ஸ்கூல் யூஸ்டு டு பி 1-storied. நான் படிக்கும்போது எங்களோட ஸ்கூல் பில்டிங் சிங்கிள் ஃப்ளோரில் தான் இருந்தது. இப்போது 2 floor பில்டிங் ஆயிடுச்சு. அண்ட் எ நியூ பில்டிங் ஹேஸ் கம் அப் அப்படின்னா அரைவ்டு. இப்போ ஒரு புது பில்டிங் அந்த இடத்துல வந்திருக்கு. விச் வாஸ் நாட் தேர். நாங்கள் படிக்கும்போது அது இல்லை அப்படிங்கிறாரு. வேர் யூ நாட் எ குட் ஸ்டூடெண்ட் ஐ ஆஸ்க்டு. நீங்கள் படிக்கும்போது நல்ல ஸ்டூடெண்ட்டாக இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு எஸ் பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட். எஸ் நான் நல்லா படிப்பேன், நல்ல ஸ்டூடெண்ட்டு தான், ஆனால் என்னோடய பொசிஷன் எப்போவுமே என்னது செகண்டு தான் அப்படிங்கிறாரு. நல்லா கவனிங்க, செகண்டு தான் அப்படின்னு சொன்னால் தேர் வில் பி எ பர்சன் ஹூ பொசஸ் த ஃபர்ஸ்ட்டு. அப்போ இவருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அங்கே ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார் அப்படின்றது பாருங்கள். ஒரு இமேஜினேஷன், ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். யூ சி ஆதித்யா இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பர்சன் ஃப்ரம் த ஜமீன்தார் ஃபேமிலி அண்ட் ஹீ ஸ்டடிட் இன் த சேம் லோக்கல் ஸ்கூல் ஆஃப் பிராம்பூர். அண்ட் யூ சி ஈவன் எ சைல்ட் ஃப்ரம் த ஜமீன்தார் ஃபேமிலி ஆல்சோ studied in the local school and his position was always the second. ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்த ஆதித்யாவோட பிளேஸு எப்பவுமே என்னது செகண்ட் தான். யூ சி there will be another person who possesses the first. we decided to go. அப்போது நாங்கள் தான் செகண்ட் பிளேஸில் இருப்பேன். we decided to go and have a tea at நஜின் அங்கிள் டீ ஷாப். உடனே சரி நஜின் அங்கிளோட டீ கடையை தேடி போகிறோம். which stood next to the grocery shop and opposite to a temple dedicated to Lord Shiva. next to grocery shop, அதாவது இந்த வழியில் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு grocery shop, பலசரக்கு கடை ஒன்று இருக்கும். அந்த கடைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கும் எப்படி, அண்ட் ஆப்போசிட் டு எ டெம்பிள் டெடிகேட்டட் டு லார்ட் சிவா. மளிகை கடையை தாண்டி பாருங்கள் லார்டு சிவா டெம்பிள், அதாவது சிவன் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் மளிகை கடைக்கு பக்கத்தில் அப்படின்னு அந்த அடையாளம் சொல்கிறாரு. சூன் வி காட் சைட் ஆஃப் த நஜீன்ஸ் டீ கேபின். நஜீன்ஸ் டீ கேபின் அப்படியே அந்த வழியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போர்டு ஒன்று அவங்க கண்ணில் தென்படுது, நஜீன் டீ கேபின். எஸ், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த டீ கடை இன்னும் அங்கேயே இருக்குது. ரிட்டன் ஆன் எ சைன் போர்டு ஓவர் த ஷாப்பு. அந்த ஷாப்புக்கு மேலே ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குது. அந்த நோட்டீஸ் போர்டில் எழுதியிருக்காங்க நஜீன் டீ கேபின். கார் அப்படி ஜெய்சாண்டிக்கு அங்கே போய் அந்த டீ ஷாப் முன்னாடி நிற்கிது. த ஓனர் ஆஃப் த டீ ஷாப்பு, அந்த டீ கடையோட ஓனர், நவ் ஓவர் 60. இப்போ அவருக்கு நியர்லி 60 ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு. எ லிட்டில் ரஸ்டிக் இன் அப்பியரன்ஸு. ரஸ்டிக் அப்படின்னா வில்லேஜ் ஆர் கண்ட்ரி சைடு, அதாவது ஒரு கிராமத்தான் எப்படி இருப்பானோ அது மாதிரி தான் இருக்கார் அந்த டீ கடையோட ஓனர். இப்போ அவருக்கு 60 வயசுக்கு பக்கமாக இருக்கும். வித் ஹிஸ் ஒயிட் நீட்லி கோம்புடு ஹேர். ஒயிட் நீட்லி கோம்புடு ஹேர்னா நல்லா வெளுத்து போன வெள்ளை முடி இருக்குது, அது நல்லா அழகாக வாரி இருக்காரு. அண்ட் லுக்கிங் க்ளீன், நல்லா அழகாக க்ளீனாகவும் இருக்கார். வாஸ் த சேம் ஆஸ் பிஃபோர். வாஸ் த சேம் ஆஸ் பிஃபோர். அப்போ பார்த்த மாதிரியே இப்போவும் அவ்வளோ அழகாக க்ளீன் லுக்காக நல்லா எடுத்து வாரின தலையோட அழகாக இருக்கார். என்ன, அப்போ முடி கருப்பாக இருந்தது, இப்போ நரைச்சிருச்சு. ஹி வாஸ் வியரிங் எ தோத்தி. ஒரு வேஷ்டி ஒன்று கட்டியிருக்காரு. அண்ட் எ ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட்டு, ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட ஒரு ஷர்ட் ஒன்று போட்டிருக்காரு. அண்ட் தட் குட் பி சீன் ஃப்ரம் அண்டர் எ க்ரீன் ஷால். பாருங்கள், தோத்தி க்ரீன் கலர் ஷால் தோலில் போட்டிருக்காரு. அதுக்குள்ளே தெரியுது அவர் போட்டிருக்க அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரைப்ஸ் வச்சுருக்கிற அந்த ஷர்ட் ஒன்றும் தெரியுது அப்படின்றது. இவர் தான் அந்த டீ கடையோட ஓனர். 60 வயசு, கிராமத்தான் அப்பியரன்ஸ், அதே மாதிரி நீட்டாக அழகாக காம் பண்ணியிருக்காரு. அப்போ இருந்த மாதிரி இப்பயும் க்ளீன் லுக்கில் இருக்கார். அப்படின்னா அந்த பர்சன் யாராக இருக்கும், கண்டிப்பாக நஜீன் அங்கிள் தான். அப்போ திஸ் இஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் நஜீன் அங்கிள். க்ரீன் ஷால் போட்டுன்னு அங்கே இருக்கார். நாட் ரெகக்னைசிங் ஆதித்யா. காரில் வந்து இறங்கியிருக்கிற ஆதித்யாவை அவருக்கு அடையாளம் தெரியல. ஹி ஆஸ்க்ட் அஸ் வேர் ஹி ஹேட் கம் ஃப்ரம். எங்கிருந்து வரீங்க அப்படின்னு அந்த டீ கடைக்காரர் எங்களை கேட்குறாரு. தியோடர்கஞ்சிலேருந்து வரோம் அப்படின்னு ஆதித்யா சொல்கிறான்.
மேபி நம்ம நேரேட்டருக்கு அது பழக்கம் இல்லாத இடமா இருக்கலாம். ஆனால் ஆதித்யா பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதும் அந்த டீ கடையை தான். அங்கே போய் ஒரு கப்பு டீ சாப்பிடணுன்னு தான் அவர் ஆசைப்பட்டார். அப்போது நஜின் அங்கிள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தியோடர்கஞ்சிலிருந்து வரோம் நாங்கள் அப்படின்ட்டு. வி ஆர் ஆன் அவர் வே டு கொல்கத்தா. நாங்கள் கொல்கத்தாவுக்கு போகணும். எ லிட்டில் சர்ப்ரைஸ்டு. ஆச்சரியப்பட்ட அவர் நஜின் அங்கிள் ஆஸ்கிட் வை வேர் தேர். ஏன் நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறாரு. கொல்கத்தா போகிற பைபாஸ் இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் போகணும். அப்போ பைபாஸில் இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்திருக்கீங்களே ஏன் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு. டு ஹேவ் எ டீ அட் யுவர் ஷாப் செட் ஆதித்யா. அதுக்கு ஆதித்யா சொல்கிறான், உங்கள் கடையில் ஒரு கப் டீ சாப்பிட்டுட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படிங்கிறான். அதுக்கு சர்டைன்லி பிசைட்ஸ் டீ ஐ ஹாவ் பிஸ்கெட்ஸ் அண்ட் சாவரிஸ். டீ தானே தாராளமாக சாப்பிடுங்க. ஐ ஹாவ் பிஸ்கெட்ஸ் அண்ட் சாவரிஸ். என்கிட்ட நிறைய பிஸ்கெட்ஸும் சாவரிஸ்னால் ஸ்பைசி ஈட்டபிள்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நீங்கள் தாராளமாக சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம நஜின் அங்கிள். ஸ்டில் நவ் ஆதித்யா வாஸ் நாட் ரெகக்னைஸ்டு பை நஜின் அங்கிள். நஜின் அங்கிளுக்கு இப்போ அவர் யாருன்னு தெரியல. கிவ் அஸ் 2 நன்காட்டை ஈச். ஆதித்யா கேட்குறான், எங்களுக்கு 2 நன்காட்டை கொடுங்க, ஆளுக்கு 2 நன்காட்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன நன்காட்டை அப்படின்னா இந்தியன் ஸ்வீட் டிஷ்ஷு. இந்தியாவில் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் டிஷ்ஷுக்கு பேர் தான் நன்கட்டை. அப்போது நஜின் அங்கிளோட கடையில் அந்த நன்கட்டை அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றது ஆதித்யாவோட கெஸ்ஸிங். அது ஆளுக்கு 2 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மேபி இது ஆதித்யா யூஸ்டு டு ஹாவ் தோஸ் நன்கட்டைஸ் வைல் ஹி வாஸ் ஸ்டடிங் தேர். அப்போ ஆதித்யா அந்த டீ கடையில் அதிகம் அதை விரும்பி சாப்பிட்றவராக இருக்கலாம். கேட்டார், வந்துருச்சு. வி சேட் ஆன் 2 tin chairs. 2 டின் சேர், அதாவது தகரத்தில் செஞ்ச அந்த சேர் 2 இருக்குது, அதில் நாங்கள் உட்காந்துருக்கோம். தெர் வாஸ் ஒன்லி ஒன் அதர் கஸ்டமர் சிட்டிங் அட் த கார்னர் ஆஃப் த டேபிள். அந்த டீ கடையில் எங்கள் 2 பேரை தவிர ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உட்காந்துருக்காரு. த ஒன் மேன் சிட்டிங் அட் த கார்னர் ஆஃப் த டேபிள் நெய்தர் ஈட்டிங் நாட் ட்ரிங்கிங் டீ. அதாவது எதுவும் சாப்பிடவும் இல்லை, டீ குடிக்கவும் இல்லை, ஆனால் அங்கே சும்மா உட்காந்துருக்காரு. பட் சிட்டிங் வித் இஸ் ஹெட் பெண்ட். தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்காரு ஒருத்தர். ஆஸ் தோ ஹி வேர் ஸ்லீப்பிங். பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது, அந்த கடையில் அந்த ஆள் உட்காந்து என்ன பண்ணுற மாதிரி இருந்தது, தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவரை இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அந்த டைமில் டீ கடைக்காரர் அந்த அந்த 3ஆவதாக இருக்கிற அந்த ஆள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது என்னன்னு சொல்கிறாரு, அட்ரஸிங் ஹிம் மிஸ்டர் சன்யால், நஜின் அங்கிள் ரிமைண்ட் ஹிம் டு கோ டு ஹோம் ஆஸ் இட் வாஸ் ஆல்ரெடி 4 PM. சன்யால் என்ன, அதாவது நம்ம நஜின் அங்கிள் என்னங்கிறாரு அந்த ஆளை பார்த்து, சன்யால் ஆல்ரெடி 4 o'clock ஆயிடுச்சு, நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த 3ஆவதாக இருக்கிற அந்த ஆள்கிட்ட. அதர் கஸ்டமர்ஸ் வுட் சூன் பி கம்மிங். மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் வர டைம் ஆயிடுச்சு, மணியும் 4 ஆயிடுச்சு, நீ கிளம்பி வீட்டுக்கு போ சன்யால் அப்படின்னு சொல்லி நஜின் அங்கிள் அந்த 3ஆவதாக இருக்கிற ஆளுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த 3ஆவதாக இருக்கிற ஆளோட பேர் தான் என்னது, சன்யால். அட்ரஸிங் ஆஸ் ஹி செட், எங்களை பார்த்து சொன்னார், வித் எ பிங்க் இன் ஹிஸ் ஐ. பிங்க்னா அதாவது விங்க் இன் ஹிஸ் ஐ மீன்ஸ் பிளிங்க், லைட்டாக கண்ணை அப்படி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறார், எ லிட்டில் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு காது சரியாக கேட்காது. காண்ட் சி வெல் எய்தர், கண்ணும் சரியாக தெரியாது. பட் ஹேஸ் நோ மனி டு பை ஸ்பெக்டக்கிள்ஸ், கண்ணாடி போடக்கூட காசு இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறாரு, இருட்டு கட்ட போகுது, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம டீ கடைக்காரரு அந்த உட்காந்துருக்கிற அந்த 3ஆவது மனுஷங்கிட்ட சொல்கிறாரு. அவர் பேர் தான் சன்யால். ஃப்ரம் ஹிஸ் ரியாக்ஷன் டு திஸ் ஸ்பீச் ஐ பிகின் டு வண்டர் வெதர் மிஸ்டர் சன்யால் வாஸ் நாட் எ லிட்டில் கிரேசி ஆஸ் வெல். நாங்கள் பார்க்கும்போது உடனே அந்த சன்யாலை பற்றி என்ன நினச்சோம், ஏதோ ஒரு லைட்டாக மேடாக இருப்பார் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இல்லை, பிகாஸ் சடன்லி ஹி ஸ்டுட் அப். அவர் சொன்ன உடனே டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. ஸ்ட்ரெச்சடு ஹிம்செல்ஃப், அப்படியே உடம்ப நிலைக்கிறாரு. அண்ட் ரைசிங் இஸ் லீன் ரைட் ஆர்ம், அப்படியே ரைட் ஹேண்ட் ரெண்டு அப்படி மேலே தூக்கி நிலைக்கிறாரு. அண்ட் வித் ஐஸ் டைலேட்டட். டைலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைடு ஓப்பன், அப்படி கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பிகேன் டு ரிசைட் எ போயம் பை தாகூர், பன்ரக்ஷா, கீப்பிங் ஆஃப் எ ப்ராமிஸ். பாருங்கள், அப்படி எழுந்தவரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திடீர்னு தாகூரோட பாட்டு ஒன்று என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டோட பேர் தான் பார்த்தீங்கன்னா பன்ரக்ஷா. பன்ரக்ஷான்ற பாட்டை எழுந்து திடீர்னு பாட ஆரம்பிக்கிறாரு. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கீப்பிங் ஆஃப் எ ப்ராமிஸ். ஹேவிங் ரிசைட்டட் த போயம் ஹி லெஃப்ட் த பிளேஸ். அந்த பாட்டை சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. மேக்கிங் த கெஸ்டர் ஆஃப் நமஸ்தே. நமஸ்தே அப்படின்றது நம்ம சொல்கிற வணக்கம். இது திடீர்னு பாடி முடிச்ச உடனே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ் டு நோபடி இன் பர்டிகுலர்.
பர்டிகுலராக யாருக்குன்னு சொல்ல கிடையாது, பொதுவாகவே அந்த சாங்கை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. பாருங்கள், அவங்க எதிர்பார்த்தது அந்த டீ கடைக்கு போய் ஒரு டீ கப் சாப்பிடணும் அப்படின்றது. கரெக்டாக வந்து ரீச் ஆனாங்க. அந்த இடத்துல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஆள் இருக்கார். அந்த ஆளோட பேர் சன்யால். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி இருக்கார், காது சரியாக கேட்காது, கண்ணும் தெரியாது. திடீர்னு அவர் அந்த அந்த இந்த கூட்டத்தில் இருக்கும்போது அவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்தவர் திடீர்னு ஒரு பாட்டு, தாகூரோட பாட்டை பாடி முடிச்சுட்டு தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு நமஸ்தேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. யார் அந்த சன்யால்? மேபி நம்ம நேரேட்டருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தான் பிறந்து வளர்ந்த ஊரில் இருக்கிற அந்த ஆள் யார் அப்படின்றது மேபி நம்மளோட ஆதித்யாவுக்கு தெரியும். யார் அந்த சன்யால்? இந்த கதையில் அவர் ஏன் வராரு? அண்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் இன் த ஃபாலோயிங் கிளாஸஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட். வித் திஸ் ஐ வைண்ட் அப். தேங்க்யூ.